இஸ்ரவேலர்கள் 2 டைப்பா இருந்தாங்க. ஒரு டீம் பலவீனப்பட்டாங்க ஃபெய்த்ல. ஆனா இன்னொருத்தன் பாருங்க, வனாந்திரத்துல தான் இருந்தான். அவன் சொல்றான், எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு, ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஸ்பிரிச்சுவலா ஆவியில பலன் சொல்லும்போது உள்ளான நிலையில, நம்முடைய சிந்தையில, நம்முடைய நினைவுகள்ல, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்ல, நம்ம ஃபேஸ் பண்ற காரியம் எல்லாத்துலயும் நம்ம பலப்பட அந்த பிள்ளை வளர்ந்தது. ஆமென். சிம்பிளா சொல்லணும்னா, இவன் வனாந்திரத்துக்குள்ள என்றாகும் போது யோவானாக என்றாகிறான். வனாந்திரத்திலிருந்து வெளியே வரும்போது அது தீர்க்கதரிசி தான். ஆனா அவனுக்கு பேர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யோவான் ஸ்நானனாக. நீ வராந்திரத்துக்குள்ள போகும்போது காற்றில் அசையும் நாணல் தான் ஜான் உள்ள என்றாகிறான். ஆனா கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வரும்போது ஜான் தி பேப்டிஸ்ட். உன்னை குறித்த தேவ திட்டம் அங்கே உறுதியாக்கப்பட்டு வெளியே வருவாய். அவன் யோவானா உள்ள என்றாகிறான். அவன் வெளியே வரும்போது யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே வந்து என் கையினால தேவன் இஸ்ரவேலை ரட்சிப்பார் என்று நம்பி என்ன பண்ணுவான் தெரியுமா? நியாயம் பண்ணுவான். ஜனங்கள்லாம் கேட்டாங்க, அவன் எப்படி தெரியும்? மோசேக்கு நியாயமே என்ன தெரியுமா? ஆமே, இந்த ரிப்பேர்லாம் கிடையாது. ஆமா, கொஞ்சம் சிலரும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வளைஞ்சாலே தூக்கி போட்டுருவாரு. ஆமா, ரிப்பேர்லாம் கிடையாது, ஒரே அடி முடிஞ்சு. இதான் நியாயம். ஆண்டவர் பார்த்தார், இவனை நான் யாராதான் உன்னை எங்களுக்கு தலைவனா ஏற்படுத்தினது யார்? இப்ப மோசே டீல் பண்ண வாராருனாலே சகோதரர்களுக்குள்ளே பயம் வந்துட்டு. சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி தட்டினேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, விளையாட்டுக்கு இப்படி வச்சு 2 பல்லு உடஞ்சு கீழே விழுந்து. இல்லை, சில விளையாட்டுக்கு தட்டுறது அப்படிதான் தட்டுவாங்க. சொன்னா சும்மா தான் இப்படி தள்ளி விட்டேன். என்னாச்சு? அவங்களுக்கு காலு முறிஞ்சிட்டு. என்ன பண்ணீங்க? லைட்டா என் புருஷன் இப்படி காலை போகும்போது இப்படி கால் ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்படி பாஸ்டர் சில டைம் இவர் பண்ணதெல்லாம் பார்த்து அப்படி நடந்து போகும்போது அப்படி காலை இடையில விட்டுருவேன் பாஸ்டர். இவ்வளவு தான் உண்டு பாஸ்டர். சில இப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. கேர்ஃபுல். அதனால மோசே கிட்ட வாரானாலே, மோசே இங்க யாரையும், ஆனா அந்த ஆண்டவர் பார்த்தார், இவனை வேலைக்கு ஆக்க நேரம் 40 வருஷம் எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? வனாந்திரத்துல கொண்டு வந்து எதை மேய்க்க வச்சார் தெரியுமா? ஆடை. இனி மோசே யாரா வரணும் தெரியுமா? ஒரு மேய்ப்பனாய், ஒரு தலைவனாய். வனாந்திரம், ஹல்லேலூயா, அது உன்னை அழிப்பதற்கான இடம் அல்ல. உன்னை ஒரு நாள் இந்த வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே இனி நீ யெப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதாவது இன்னைக்கு இந்த வேர்ட் எல்லாம் மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு காலையில ஆண்டவர் வந்து வேத பகுதியை வாசித்துட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை அப்படி கண்ணில் காண்பித்து தந்தார். ஆவியானவர் எவ்வளவு சூப்பர்ல. இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே என்ன சத்தம் வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது இருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் எப்படி எண்ணப்பட்டார் இருக்கும் தெரியுமா? அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அவர் இன்னும் எப்படி எண்ணப்படல. ஆனா அவர் உண்மையிலே யாரு? பிதாவுடைய குமாரன். ஆனால் அவர் எப்படி எண்ணப்பட்டார்? இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போறது. நீங்க தான், ஆண்டவர் நீங்க எனக்கு தந்தது ஹெவியா இருக்கு, ஆனா என்ன மக்கள் ட்ரீட் பண்றது? ஆமென்.
தாவீதின் தலையில அபிஷேகம் வைக்கப்பட்டது முதல் சாட்சி யாரு? தாவீதின் வீட்டுல முதல் சாட்சி யாரு? அப்பா. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? உங்க அண்ணன் எல்லாம் யுத்தத்துல நிக்கிறான், அந்த சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டோம். அடுத்த சாட்சி யாரு? அண்ணன். என்ன குறை சொல்றீங்க? அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? உன் அகங்காரமும் உன் துணிகரமும் எங்களுக்கு தெரியும். என்ன ஆண்டவரே, நீங்க 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 சொன்னதே வேற, ஆனா என்ன உலகம் எப்படி ட்ரீட் பண்ணுது? அதுக்கு தான் வனாந்தரம். வா. இயேசு கிறிஸ்து அவர் பிதா சொல்றார், இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அடுத்த வசனத்துல அவர் யோசேப்பின் குமாரனாக எண்ணப்பட்டார். ஆண்டவர் பார்த்தார், அப்படியே தூக்கிட்டு எங்க கொண்டு போனாரு தெரியுமா? 4வது அதிகாரம் வனாந்தரத்துல. நிறைய நம்மளை சுத்தி நிறைய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மாற்றுறதுக்கு கர்த்தர் கொண்டு வர. ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல்லா, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இயேசு திரும்ப வரார். அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பிலிப்பு நாத்தான்வேலை அழைக்கிறான். இங்க வேத வாக்கியத்துல எழுதி இருக்கிறவரை கண்டோம் அப்படிங்கிறான். ஜீசஸ குறித்து பேசப்படுறதெல்லாம் அதுக்கு பிறகு ரொம்ப பெருசா யோசேப்பின் மகன் மரியாள் மகள்லாம் ரொம்ப பேசப்படல. அதுக்கப்புறம் பேசப்பட்டது எப்படி தெரியுமா? இவர் மேசியா, இவர் தீர்க்கதரிசிகளில் ஒரு ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்ட போது ஒருத்தராவது ஒரு சீஷனாவது ஆண்டவரே உம்மை யோசேப்பின் மகன் என்று சொல்லுகிறார்கள் சொன்னாங்களா? சிலர் என்ன சொல்றாங்க? சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சில தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று தான் சொல்ற. இப்படிதான் பார்க்க வைக்கிறாரே தவிர எப்படி பார்க்க வைக்கல தெரியுமா? யோசேப்பின் குமாரன் என்று. ஆமே, உன் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற வனாந்தரம் இன்று காற்றில் அசையும் நாணலாய் நீ எண்ணப்படலாம். நாளை அப்படி அல்ல. இவன் தேவனால் குறிக்கப்பட்டவன், இவள் தேவனால் குறிக்கப்பட்டவள். நம்புறவங்க மட்டும் உடரபா சங்கரபா லகதரபா ரீமா கரா ஹண்டரா லரா தரா. ஆமென், ஹல்லேலூயா. நாத்தான் சொல்றா, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. ஆமென். இவங்க மட்டுமா சொன்னாங்க? அத்தனை பிசாசுகளும் எப்படி அலறி அடித்தது தெரியுமா? உன்னதமான தேவனே, எனக்கும் உமக்கும் என்ன? சுத்தி 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 ஆமென் என்ன கேட்கப்படுகிறது? அது மட்டுமல்ல, வழியில உட்கார்ந்து இருக்கிற ஒருவன், ஆமென், மேசியா எந்த வம்சத்தில் வருவார்? தாவீதின் குமாரனாய் வருவார். எனவே எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, இவர் யோசேப்பின் குமாரனாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் போது, ஒரு கண்ணு தெரியாத வாயில கர்த்தர் வார்த்தையை வச்சு சொல்ல வைத்தார், தாவீதின் குமாரனே. glory. உன் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற வனாந்தரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இன்னும் இந்த நாணல் முறியவில்லைன்னு அர்த்தம் என்ன? இந்த வனாந்தரத்திலிருந்து நீ வெளியே வரும்போது, ஆமென், கர்த்தர் என்ன உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ. ஒரு யோவான் ஸ்நானனாய் வெளியே வருவான் என்றால், ஒரு மோசே ஒரு மேய்ப்பனாய் ஒரு தலைவனாய் வெளியே வருவான் என்றால், என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதோ நான் உன்னை புடமிட்டேன், உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. என் எதிர்காலம் என்பது நான் நினைத்து வைத்திருப்பதல்ல, என் ஃபியூச்சர் என்பது நான் நினைத்து வைத்திருப்பதல்ல. நான் பிறக்கு முன்னமே என்னை குறித்து தேவ சமூகத்தில் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. அது நிறைவேறும்படிக்கு கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. நான் நம்புகிறேன், இந்த வனாந்தரம் என் முடிவு அல்ல. சொல்லுங்க வாயை திறந்து, இந்த வனாந்தரம் என் முடிவு அல்ல. என்னை அவர் விருப்பப்படி மாற்றுவதற்கான இடம். என்னை அவர் விருப்பப்படி, வனாந்திரம் அல்ல, வனாந்திரங்கள்.